ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திலகம் ஷேப் பீட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஷேப்போட எட்ஜிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இப்போ த்ரெட்டுக்குள்ளே 2 பீட்ஸை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு பீட்ஸுக்கு பக்கத்திலே ஒரு ஸ்டிச் போடுங்க. இப்போது அடுத்த 2 பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு பீட்ஸுக்கு பக்கத்திலே ஸ்டிச்சு. இப்போ அதுக்கு அடுத்த 2 பீடு ஸ்டிச் போடுறது நீங்கள் பீட்ஸுக்கு பக்கத்தில் நெருக்கமாக போடணும். நம்ம 2 பீடாக தான் யூஸ் பண்ணுறோம். 2 பீடுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஷேப் வராது, டிசைனும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் 2 பீடாகவே யூஸ் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு பீட்ஸுக்கு பக்கத்திலே ஸ்டிச்சு. பீட் பக்கத்திலே ஒரு ஸ்டிச்சு. சேம் ஃபுல்லாக இதே மாதிரி தான். சுகர் பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பீடு தான் யூஸ் பண்ணணும். இந்த டிசைன் இல்லை, மற்ற எந்த டிசைன் போட்டாலுமே நீங்கள் 2 பீடுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி லைன்ஸ் போடுறதுனாலும் நீங்கள் 2 பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். 2க்கு மேலே 3, 4 அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கிடைக்காது. அதே மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் போட்டு ஃபினிஷிங் பார்க்கும் போதும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் சுகர் பீட்டில் நம்ம 2 பீடுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். அதே நீங்கள் 3 mm 4 mm அந்த மாதிரி பெரிய பெரிய பீட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஒவ்வொன்று தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஷேப் நல்லா வேணும், ஃபினிஷிங் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா சுகர் பீட் பொறுத்த வரைக்கும் 2 பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக இதே மாதிரி தான் போட்டே வாங்க. இப்போ ஷேப்போட ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். திலகம் ஷேப் பொறுத்த வரைக்கும் அந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு பீட் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜு கிடைக்கும். கரெக்டாக பாருங்கள், ஒரு பீட் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்பு நல்லா கிடைக்கும். இப்போது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.